அரணமுமையும் கொலுவிருந்தார் பலகையிலே 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 அரணும் உமையும் கொலுவிருந்தார் சக்தியவை இடமேருக்க சங்கரனார் வலமீருந்தாள் போடு 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 தானாக தோன்றிய தங்க கைலாச மாமலை தானாக தோன்றிய வெள்ளி கைலாச மாமலை தங்கமலை வெள்ளிமலை பொன்னுமலை ஆமாமா எப்படி என்று சொன்னாலும் கைலாசத்தினுடைய பெருமையை சொல்லிக் கொண்டே போகலாம் டேங்கப்பா. அவ்வளவு ஒரு அழகு வாய்ந்த கைலாச மாமலையிலே அழகு பொருந்திய கைலாச மாமலையிலே 33 கோடி தேவர்கள் 48 கோடி ரிஷிமார்கள் சொல்ந்திருக்க சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் இந்திரர் இறையவர் கருடர் கம்பருடர் என்று சொல்லி அனைவரும் சொல்ந்திருக்க சரி நந்தி மத்தளவாசிக்க நாரத பெருமான் வீணை மீட்டிக் கொண்டிருக்க வாய் வந்து நிலம் தூக்க ஆமாமா வர்ண பெருமான் வந்து மழை பொழிந்து கொண்டிருக்கின்றார் வர்ணனுக்கு மழைய பாத்தீங்களா ஆமாமா எவ்வளவோ மழை இன்னைக்கு கண்டிப்பாக இப்படி மழை பொழிந்து கொண்டிருக்க கைலாச மலையில் கலை கண்ட சிவபெருமான் ஆரவாரமாக இருக்கக்கூடிய தருணத்தில் சமயத்தில் ஒரு நாள் இதனை தம்மை பார்வதியானவள் வரமனை பார்த்து கேட்கின்றார் ஆதிகரிக்கிடனாகிய சிவபெருமானை நோக்கி வருகிறாள் பார்வதியானவள் என்னமா கேட்கின்றார்கள் ஆண்டவா உங்களிடத்திலே ஒன்று கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் தாங்கள் கோபம் கொள்ள மாட்டீர்கள் அல்லவா ஒருபோதும் கிடையாது கண்ணே சந்தோஷமாக கேள் அப்படிதானே ஆமாமா அப்படி என்று சரி பார்வதியானவள் பகவானை பார்த்து என்ன சொல்வாள் வாருங்கள் என்னமா சொல்லுகின்றார்கள் திருநடனம் ஆட வேணும் ஆட வேணும் ஆட வேணும் ஆட வேணும் ஆட வேணும் பார்வதியால் காண வேணும் காண வேணும் இந்த பார்வதியால் காண வேணும் காண வேணும் நாங்கள் திருநடனம் ஆட வேண்டும் ஆட வேணும் ஆட வேணும் தேன்மொழியால் காண வேண்டும் காண வேண்டும் அவை தேன்மொழியால் காண வேண்டும் காண வேண்டும் திருநடனோ ஆடினாக்கால் தேசமெல்லாம் அழிந்திடுமே கல்லுருவி கரைந்திடுமே 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 கைலாசம் அழிந்திடுமே அழிந்திடுமே கைலாசம் அழிந்திடுமே அழிந்திடுமே கல்லுருகி கரைந்திடுமே கரைந்திடுமே அழிந்திடுமே கையிலாசம் அழிந்திடுமே அழிந்திடுமே கையிலாசம் அழிந்திடுமே அழிந்திடுமே அழிந்தாலும் பாரமில்லை பாரமில்லை ஆட வேணும் திருநடனோ இப்படியாகி பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்லுகிறாள் பகவானே என்ன தில்லையிலே ஆடி இருக்கீங்க ஆமா நெல்லையிலே ஆடி இருக்கீங்க உண்மைதான் பார்வதி சீர்காழியிலே ஆடினீர்கள் சிதம்பரத்திலே ஆடினீர்கள் பகவானே என்ன மதுரையிலே கால் மாறி ஆடினீர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அது ஒரு வரலாறு அது ஒரு வரலாறு வரலாறா ஆமாப்பா சுவாமி சரி இது கூட பரவாயில்லையே ஆனால் நீங்கள் சுடுகாட்டில் ஆடியதாக சில பேர் சொல்லுகின்றார்கள் இது உண்மைதானா கோபம் வரக்கூடிய நேரத்தில் உன்னிடத்தில் சண்டை போட்டுக் கொண்டு பேய்களோடு சுடுகாட்டிலும் ஆடி வந்திருக்கின்றேன் அப்படியா ஆமாமா பகவானே என்னம்மா இங்க எல்லாம் ஆடின நீங்கள் சரி என் முன்னே ஏன் ஒரு நடனம் ஆடக்கூடாது என் அருமை செல்வமே என்ன அதாவது அனைத்து இடத்திலும் ஆடி இருக்கின்றேன் என்னில் சரிபகுதியாக இருந்து அதை நீ கண்டுகொள்ளாதது என்னுடைய தவறு கிடையாது அல்லவா ஆனால் இப்பொழுது நான் நடனம் ஆடினேன் என்று சொன்னால் அகில உலகமும் அழிந்து விடுமே பெண்ணே பகவானே என்னம்மா திருநடனம் ஆடினாலும் உலகம் அழியும் என்று சொல்லிருக்கின்றீர்கள் அழிந்தாலும் பாரமில்லை சுவாமி புதிய உலகம் படைத்துக் கொள்ளலாம் நீங்கள் எனக்கு இப்ப என்ன வேணும்னா நீங்க ஒரு நடனம் ஆடணும் அதை நான் பார்க்கணும் அதாவது அழிந்தாலும் பாரமில்லை ஆட வேண்டும் சிவபெருமானே என்று கேட்கின்றாய் ஆமா நீயோ உன்னுடைய சுயநலத்தை ஆடுகின்றாய்
நானும் இந்த நாட்டு மக்களுடைய பொது நிலத்தை நாடுகின்றேன் கண்ணே. பொது நலமோ சுயநலமோ எனக்கு தெரியாது. நீங்கள் ஆடாவிட்டால் இப்பொழுது நான் எங்கள் அண்ணன் வீட்டிற்கு போவதற்கு தயாராக உள்ளேன். சற்று பொறுகண்ணே. அம்மா, என்ன சக்தி சிவன் 2 பேரும் கைலாசமலையில் இருந்தால் தான் அந்த கைலாசமலைக்கு அழகு. ஆடுகின்றேன் ஆனால் ஒன்று என்ன, எது வந்தாலும் நீ பார்த்துக்கொள் பெண்ணே. அத பத்தி கவலைப்படாதீங்க சுவாமி. என்ன வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் ஆடுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி ஆனால் பரமசிவன் சம்மதிக்கக்கூடிய நேரத்தில் சுவாமி என்னம்மா, ஆடுவதெல்லாம் சரிதான். சரி, ஆடும் பொழுது மேனிலிருந்து எந்த ஒரு பொருளாகும் கீழே விழக்கூடாது. அப்படி விழுந்து விட்டது என்று சொன்னால், கீழே விழுந்தால் நீங்கள் ஆட்டத்திலே தோற்றதாக அர்த்தம், நான் வெற்றி பெற்றதாக அர்த்தம். பெண்ணை பார்வதி, என்ன உலகத்தில் யாரிடத்தில் வேண்டும் என்று சொன்னாலும் தோற்று விடலாம். சரி, கட்டிய மனைவியிடத்தில் தோற்று விட்டோம் என்று சொன்னால் இறந்து போவதற்கு சமம் அல்லவா? அப்படியா? ஆடுகின்றேன் என்று சொல்லி பகவான் திருநடனம் ஆடுவதற்கு எப்படி எத்தளிக்கின்றார் என்று சொன்னால், கைலாச மாமலையிலே எல்லோரும் பார்த்திருக்க. சரி, காவி நல்ல உடை உடுத்தி, காவி நல்ல உடை உடுத்தி, காவி நல்ல உடை உடுத்தி, ருத்திராட்ச மாலையிட்டார், ருத்திராட்ச மாலையிட்டார், காவி நல்ல உடை உடுத்தி, காவி நல்ல உடை உடுத்தி, சாமி, காவி நல்ல உடை உடுத்தி, ருத்திராட்ச மாலையிட்டார், ருத்திராட்ச மாலையிட்டார், எரியிலே பிரம்பெடுத்து அந்த கரை கண்டு நாராடுவாரா. அங்கே மேளத்தாளம் மேளத்தாளம் தான் முழங்க, மேளத்தாளம் தான் முழங்க, பகவான் திருநடனம் ஆடுவாரே. மேளதாளம் மேளதாளம் தானிலங்க கரக்கண்டனோ ஆடுவார். இப்படி எந்த கைலாச மாமலையிலே பகவான் திருநடனம் ஆட வேணுமே என்று கோலம் கொள்கிறாரா. ஆமாம்மா. காவி உடை உடுத்தி, ருத்ராட்ச மாலை கழுத்ததிலே அணிந்து, காதிலே குண்டலமிட்டு, இடையிலே காவி வஸ்திரம் தரித்து, பாதத்திலே பாத குரடானது அணிகின்றாரா. ஆமாம்மா. அதாவது தவக்கோலம் செய்வதற்கு இணையாக சரி நாட்டிய கலைக்கு எத்தனைக்கின்றாராம் பகவான். சரி, இப்படி ஆமாம்மா, கைலாச மாமலையிலே பகவான் ஆடுகிறார் என்று சொன்னவுடனே சரி, இந்த பகவானுடைய நடனத்தை காண்பதற்காக அங்கே யார் யாரெல்லாம் வந்து கூடினார் என்று பாருங்கள். யாரெல்லாம்? சங்கத்தார்கள் வருகிறார்கள், சமயத்தார்கள் வருகின்றார்கள், தானவர்கள் வருகிறார்கள், வானவர்கள் வருகின்றார்கள், இந்திரர்கள், இறையவர்கள், கந்தன், கணபதி, அது மட்டுமில்லை சந்திர சூரியர்கள். ஆமா, ஏனென்று சொன்னால் நாரதர், பகவானின் நாட்டியத்தை எப்பொழுதும் நாமல் பார்க்க முடியாது, அப்படிதானே? ஆடக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி கைலாச வாசிகள் யாவும் கரைக்கண்டனுடைய நடனத்தை காண்பதற்காக வருகின்றார்கள். நந்தியுடைய மத்தள வாசிப்பு அப்படியே முழங்கிக் கொண்டிருக்கிறது. நாரதர் வீணை மீட்பு அப்படியே காதிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த தாளர்த்தி கிடங்க சரி, பகவான் எப்படி நடனம் ஆடுகிறார் பாருங்கள். எப்படி எப்படி கண்ணே ஆடிக்கொண்டாரு திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே நடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. ஆடுபிரமன் 64 கோடி, ஆடுபிரமன் 64 கோடி, 51,000 சங்கத்தர் சொல்லிட பட்டுக்கடங்காத மெய்ப்பொருளானவர் மாயன் தனக்கு மைத்துணரானவர். ஆடிக்கொண்டாரே நடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. காவி வேட்டி அறையில் உடுத்தவர், காவி வெசியறையில் அணிந்தவர், கண்ட கொட்டாளியை தொழிலை போட்டவர், தோளிலே மாலையை பொக்கணம் போட்டவர், தொந்தம் தருகிட தொந்தம் ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே நடனம் ஆடிக்கொண்டாரே. கைலாச மாமலையிலே இந்த பகவான் திருநடனம் ஆடுகிறார். முதலாக பகவானுடைய நடனமானது ஆமாமா ஆனந்த தாண்டவத்திலே தொடங்குகின்றது. ஆனந்த தாண்டவம் என்று சொன்னால்
முதலாக பகவான் நாள் கணக்கில் ஆடி வருகின்றார். மெதுவா ஆடுறாரு. ஆமா, நாள் கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பகவானின் ஆட்டமானது வாரக்கணக்காக ஆடுகின்றார். வாரக்கணக்காக மாறக்கூடிய நேரத்தில் நந்தா பார்வதியானவள் மௌனமாக இருந்தாளாம். மனதிற்குள் எண்ணுகின்றார், என்ன ஒரு நாளும் இல்லாமல் திருநாளாக நம்முடைய ஆட்டம் பிடிக்காமல் இருக்கின்றாளோ அப்படி என்று சொல்லி நந்தி எத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில் நந்தியன் பெருமாளுடைய மத்தளமானது வேகமாக வாசிக்க தொடங்கின்றார்கள். வாரக்கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பகவானின் ஆட்டம் மாதக்கணக்கிலாக மாற, மாதக்கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பகவானின் ஆட்டமானது வருடக்கணக்கிலாக, வருடக்கணக்கிலாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய ஆட்டமானது ருத்ர தாண்டவமாக மாற யுக கணக்கில் ஆடி வருகின்றாரா? யுக கணக்கில் ஆடி வரக்கூடிய பகவானின் ஆனது வேகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் காதில் அணிந்திருந்த மகர குண்டலத்துடைய திருகாணியானது அப்படியே கலந்து வருகின்றது. 12 வருடமாக பகவான் ஆடினார் அல்லவா? அவருடைய நடனம் ருத்திர தாண்டவமாக மாறும்போது ரொம்ப வேகமா ஆடிக்கிட்டே இருக்கிறார். அது அப்பதான் காதிலே இருக்கக்கூடிய குண்டலமானது திருக்காணியானது அப்படியே கலந்து கொண்டு வருகிறது. பகவான் நினைக்கின்றார், ஆட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டு இந்த குண்டலத்தை சரி செய்தோம் என்று சொன்னால் பார்வதி இடத்தில் நாமல் தோற்று விடுவோம் அல்லவா? அப்படி என்று சொல்லி தன்னுடைய ஒரு கால் பெருவிரலை தரையிலே ஒன்றி மறுகால் பெருவிரலை அப்படியே எடுத்து திருகாணியை சரி செய்கின்றாரா? நேரத்தில் அம்மையுமை பார்வதியானவள் நினைக்கின்றார்கள், அதாவது இந்த உலகத்தில் பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட ஈகடை எறும்பு முதல் 84 லட்சம் மனுபேதங்களையும் படைத்து அனைத்து ஜீவராசிக்கும் பட்டினி இல்லாமல் படியிழந்து விட்டு வரக்கூடிய பகவான் கேவலம் மனைவிக்கு பயந்து திருகாணியை சரி செய்கின்றார் அல்லவா? அப்படி என்று சொல்லி அம்மையுமை பார்வதியானவள் கை கொட்டி கலகல கலகல கலகலவென்று சிரித்தாளா? பார்வதியால் சிரித்த பொழுது தலையில் இருக்கக்கூடிய கங்காதேவியானவள் நினைக்கின்றார்கள், நமது அக்கா ஒரு நாள் இப்படி சிரிக்க மாட்டாள். கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இவ்வளவு தூரம் ஏளனமாக சிரிக்கின்றாள். ஏளனப்படுத்தி சிரிக்கின்றாள் அல்லவா? அவள் சிரித்தது மட்டுமில்லாம் பகவானை எட்டி பார்த்தாரா? அவர் பாட்டுக்கு ஆடிட்டு தானே இருக்கிறார். கண்டிப்பாக அப்படியானால் நாம இங்க குதிச்சாதான் அந்த ஆட்டம் நிக்கும். ஆகட்டும் என்று சொல்லி தலையில் இருந்த கங்காதேவி கீழே குதித்தாள். கங்காதேவி கீழே குதித்த காரணத்தினாலே அது என்னவெல்லாம் மலைந்து போகிறது பாருங்கள். என்னமா 8 மலை 7 கடல் 7 புவனமெல்லாம் 8 மலை 7 கடல் 7 புவனமெல்லாம் மட்டை மரோ தாவரமோ இருப்பதற்கு இடமுமில்லை ஈஸ்வரனார் பார்வதிக்கோ இருப்பதற்கு இடமுமில்லை ஈஸ்வரனார் பார்வதியோ தாமரை மலர் மீது தாமரை மலர் மீது சிவனாரும் அமர்ந்திருந்தார். ஓடு போடு கைலாச மாமலையிலே அந்த கங்கா தேவி கீழே குதித்த காரணத்தினாலே 8 மலை 7 கடல் 7 14 உலகம் எல்லாம் தண்ணீர் மயமாகவே அழிகிறதாம். மட்டை மரம் தாவரம் உயிரினங்கள் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் தண்ணீரிலே மிதக்கின்றன. பார்த்த பகவான் பார்வதி பார்த்து கேட்கின்றார், என்ன கேட்கின்றார்? பார்வதி சுவாமி, அதாவது உன்னிடத்தில் ஒரு முறை அல்ல 1000 முறை எடுத்துரைத்தேன் அல்லவா? ஆடவில்லை ஆடவில்லை என்று சொல்லி சுவாமி உலகம் அழிந்து விட்டதல்லவா கண்ணே? பகவானே சொன்னீங்க, நானும் நீங்க சும்மா தான் சொல்றீங்கன்னு நினைச்சு சொன்னேன். பகவானே உலகம் அழிந்து விட்டது. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க இடம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஆமா கண்ணே, கவலை வேண்டாம். இதோ நான் உங்களுக்கு இருக்க இடம் உண்டு பண்ணி தருகிறேன். சரி ஆகட்டும் என்று சொல்லி கையிலே இருக்கக்கூடிய கணையாளி என்று சொல்லக்கூடிய மோதிரத்தை கழற்றினாள். அப்படியே சுழற்றி அப்படியே அந்த கடலிலே விட்டெறிகின்றாள். நடுக்கடலில் கீழ் உலகத்தில் வேரூன்றி கடலில் ஒரு செந்தாமரை மலர் வந்து மலர்ந்ததா? சரிதான். அதிலே ஒரு திட்டையானது அமைத்து
அம்மையுமை பார்வதியும் பரமனும் அந்த திட்டையிலே அவதரித்துக் கொண்டார்களா? இப்படி பகவானும் பார்வதியும் செந்தாமரை மலரிலே அமர்ந்திருக்க சரி இவர்களை காண்பதற்காக ஆமாம்மா யார் வரை இரர் வாருங்கள். யார் யார் கண்ணே? பறந்து சென்று கருடையாழ்வான் கருடையாழ்வான் சிவதரிசனம் காணவாரா பறந்து சென்று கருடையாழ்வான் தரிசனம் காணவாரான் தாமரை மலர் மேலே சிவனாரும் இருக்க கண்டான் போன் ஏதேது ஈஸ்வரரே மலர் மேலே இருப்பதென்ன ஏதேதோ ஈஸ்வரரே மலர் மீது இருப்பதென்ன பார்வதியால் சொல் கேட்டு சொல்லை கேட்டு நடனம் ஆடிவிட்டேன் ஹலோ ஹலோ நடனம் ஆடினதால் தேசமெல்லாம் அழிந்து போச்சே நடனம் ஆடினதால் தேசமெல்லாம் அழிந்து போச்சே அழிந்து போன உலகமதே போடு என்ன நினைக்கின்றார்? இந்த அழகான நல்ல நாள் அல்லவா? ஆமா. இந்த நாளில் நாமல் சிவதரிசனம் காண வேண்டுமே என்று சொல்லி பகவானை காண்பதற்காக சரி பறந்து சென்று கருடையாழ்வான் ஓடோடி வருகிறான். பரப்பை எல்லாம் தேடி பார்த்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் ஆமா அதாவது நேர கைலாசமலையில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கு கைலாசமலையை காணவில்லை, காண்டரூப பொய்கையை காணவில்லை, மரம் மட்டை தாவரங்கள் மனித உடல்கள் எவையும் காணவில்லை. சரிதான். கூர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பகவானும் பார்வதியும் செந்தாமரை மலர் மீது அவதரித்திருப்பதை கண்ணிலே கண்டார். ஆமா. பறந்து சென்று கருடையாழ்வான் பக்கத்திலே வந்து கேட்கிறான், சுவாமி பார்த்த கருடனுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆமாப்பா, ஏன்னா இவங்க ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக பூவின் மேலே இருப்பதற்கு என்ன காரணம் கேட்டாதானே தெரியும். ஆமாமா. அப்படி என்று பகவானே சரி பகவானே என்னம்மா நான் கருடன் வந்திருக்கின்றேன். ஆகட்டும்ப்பா. சிவதரிசனம் காண்பதற்கு வந்திருக்கின்றேன். சரி பகவானே என்னப்பா இந்த நல்ல நாளிலே செந்தாமரை மலரில் இருக்கின்றீர்கள். தேவர்கள் முனிவர்கள் யாரையும் காணவில்லை, இதற்கு என்ன காரணம்? எப்பா என்ன? அதாவது மலர் மீது அவதரிக்க காரணம் என்னவென்று கேட்கின்றாய். ஆமா. அருகில் இருக்கின்றாள் அல்லவா அம்மை பார்வதியானவள். ஆமா. பரமனாய் என்னை பார்த்து நடனமாட சொல்ல. சரி. அதாவது மனைவி சொல் மந்திரம் அல்லவா இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து வருகின்றேன். ஆமா. அவளுடைய வார்த்தையை தட்டாமல் நடனமாட. சரி. அதாவது எதை கண்டு சிரித்தாள் என்று தெரியவில்லை. தலையில் இருந்த கங்காதேவியானவள் முழு பலத்தையும் கீழே ஊன்ற. ஆமா. 14 உலகம் தண்ணீராகவே அழிந்து விட்டது. அம்மா பார்வதி அம்மா என்ன நடனமாட சொன்னீங்களா? ஆமா. சிரித்தீர்களா? ஆமா. எப்பா என்ன நடந்த காரியம் இதுதான். ஆனால் ஒன்று, வந்த நேரம் நல்ல நேரம். உன்னை வைத்து எனக்கு ஒரு உபாயகம் ஆக வேண்டியது இருக்கின்றது. என்ன உதவி? அழிந்து போன உலகத்தில் அழியாத மெய்ப்பொருள் ஏதாவது உண்டு என்று சொன்னால், அதாவது கட்டையாக இருந்தாலும் சரி, குத்தியாக இருந்தாலும் சரி, சரி கண்டெடுத்து வருவாயாக கருடையாழ்வா. பகவானே நீங்கள் கேட்டு நான் இல்லை என்று சொல்லுவேனா? கண்டிப்பாக ஒருபோதும் கிடையாது. எப்படியாவது எங்கேயாவது பறந்து போய் ஏதாவது எடுத்துட்டு வர்றேன் ஆகட்டும் என்று சொல்லி கருடையாழ்வான் நினைக்கிறான். அழிந்து போன உலகத்திலே அழியாத மெய்ப்பொருளை நாம எங்கே போய் தேடுவது? சரி பகவான் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார். தேடி கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அழகாக பறந்து சென்று கருடையாழ்வான் இங்கே வருகிறான் பாருங்கள். எங்கம்மா வருகின்றார்கள்? சுரபி சிந்தா மணிக்கடலில் 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 சுரபாத்திரோ மிதக்க கண்டா சுரபாத்திரம் மிதக்க கண்டா மிதக்க கண்டா மணிக்கடலில் 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 மிதக்க
சுர பாத்திரத்தை கால் நகத்தால் தான் கொள்ளுவி பாத்திரத்தை கண்டபோது பகவானோ ஏது சொல்வார் ஏது சொல்வார் போடு போடு இந்த போடு. பல பல இடங்களெல்லாம் பார்த்து வருகிறாள். சரி, அவன் கண்களுக்கு எந்த ஒரு பொருளும் தென்படவில்லை. கடைசியாக சுரபி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய கடலில் வந்து பார்க்கின்றான். சரி, சுரபி சிந்தாமணி கடலிலே பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. கோவில் வாசலில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களை இரண்டையும் மாற்றி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். இப்படி அந்த சுரபி சிந்தாமணி கடலிலே வந்து பார்க்கின்றான். ஆமா, சுரபி சிந்தாமணி கடலிலே ஆமையா சுர பாத்திரம் என்று மிதக்க கண்டான். கண்ட சுர பாத்திரத்தை கால் நகத்தால் தான் கொழுவி ஆமா கரை கண்ட சிவபெருமானுடைய முன்பிலை கொண்டு வைக்கின்றாராம் சந்தனகருடைய ஆழ்வார். சரி, வைக்கக்கூடிய நேரத்தில் பகவானோ பாத்திரத்தை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆமா பாத்திரமோ ஒன்று, அதில் அறைகள் 2. ஆமாமா, உள்ளிருந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அப்படியே வெளியே வருகிறார்கள். சரி, பார்த்து சிவபெருமான் கேட்கின்றார். என்னமா கேட்கின்றார்கள்? தாயே, என்ன வரலாறு தெரியுமா? வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பாத்திரத்திற்குள்ளே வந்த கதை என்னவென்று கொஞ்சம் சொல்லலாமா? ஐயா, நீங்க யாரையா நீங்க ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? என்ன? அதாவது நாங்கள் 2 பேரும் தகப்பனும் மகளும். ஆமா, என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? அதாவது என்னுடைய பேர் தான் வள்ளுவர். இந்த அம்மா பேர் என்ன? திருமகள். ஆமாப்பா, திருமகள். என்னாச்சு சொல்லுங்க. அதாவது என்னுடைய வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? அதாவது தோட்டக்கிருஷி வேலை என்னுடைய வேலை. ஆமா, சுருக்கமாக சொல்ல போனால் விவசாயம். சரி, என்று பார்த்தால் நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மதிய வேளையில் என்னுடைய மகளானவள் எனக்கு கஞ்சி கொண்டு வருவது வழக்கம். ஆமா, கஞ்சி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் காற்றடிக்கவில்லை, மழை பொழியவில்லை, ஆமா, மேகம் கறக்கவில்லை, காட்டாற்று வெள்ளம் மற்றும் கரை புரண்டு வந்தது. சரி, உடனடியாக அந்த கஞ்சியை கீழே கவிழ்த்து விட்டு ஆமா பாத்திரத்தை 2ஆக சமைத்து, சரி, ஒரு கூறுக்குள் நானும் ஒரு கூறுக்குள் என்னுடைய மகளும் அவதரித்துக் கொண்டோம் சுவாமி. இதுதான் நடந்த காரியம். ஆமாப்பா. அப்படியா? ஆமா, சரி. அதாவது கூறுக்குள்ள இருந்தீங்களே. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. கண்டிப்பாக. சரி, பரவாயில்ல. சரி, நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க. ஆமையா, நீங்க இப்ப இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? இது கைலாசம். ஆமா, உலகமே அழிந்து விட்டது. சரி, நீங்களும் கைலாசம் வந்திருக்கின்றீர்கள். அதாவது உங்களுக்கு போன யுகத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள்? அதாவது தகப்பனும் மகளுமாக வாழ்ந்து வந்தோம். இனி பிறக்கக்கூடிய யுகம் புது யுகம். இந்த புது யுகத்திலே நீங்கள் கணவன் மனைவியுமாக வாழ்ந்து வர வேண்டும். அருமை செல்வங்களே, அதாவது இன்று முதல் நீ செல்வத்துக்கு அதிபதியாக போக கடவுது. எப்பா வள்ளுவரே, என்ன? இன்று முதல் கல்விக்கு தந்தையாக தாங்கள் செல்ல கடவுது என்று சொல்லி 2 பேரையும் கையமர்த்தினார்கள். கையமர்த்தி விட்டு மீண்டும் சந்தனை கருடையாழ்வாரை பார்த்து கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? என்ன? உன்னை மீண்டும் ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கின்றது. என்ன காரியம்? அழிந்து போன உலகத்தை அவதரிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மைத்துனர் வர வேண்டும். உடனடியாக நீ சென்று என்னுடைய மைத்துனரை அழைத்து வா. அவர் எங்கே இருக்கின்றார்? 5ஆம் கடலாகிய திருப்பார்கடலில் அமர்ந்திருப்பார் என்னுடைய மைத்துனர். உடனடியாக சென்று வா. அவர் கூப்பிட்ட உடனே வர மாட்டாரே சுவாமி. ஆமா, என்ன செய்ய? நீங்க சொன்னதா கூட்டிட்டு வரேன். ஆமா, கண்டிப்பாக. அப்படி என்று சரி அழகாகவே பறந்து சென்று கருடையாழ்வார். ஆமையா, திருப்பார்கடலில் வந்து பார்க்கின்றார். ஆமா, அங்கே வந்து பார்க்கும் பொழுது ஆமாப்பா, என் பெருமாள் எப்படி நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். எப்படி? கல்லதோ தான் வடக்காக, தான் வடக்காக, முகந்தற்காக, வடக்காக, முகமாக, முகமாக, ஒரு பாம்பாக, போடு போடு.
அறிந்தும் அறியாதவர் போல் வேளையிலே அறியாதவர் போல் பெருமாள் தொங்கையிலே எழுப்பினாலோ விடுவார் என் பெருமாள் எழுப்பினாலோ படுவார் என் பெருமாள் கிருடையாழ்வார் செய்வானா கடலில் தண்ணீர் கோரி கடலில் தண்ணீர் கோரி மேல் தெளித்தார் இந்த போடு நெடுமால் முளைத்திலகி சமர கைகாட்டி கடல் பொங்கி வந்ததுண்டோ மலை நகைட்டதுண்டோ உலகம் 14 அடிகுலைந்து போனதுண்டோ அதுகள் ஒன்றும் நானறியே அதுகள் ஒன்றும் நானறியே மரணாருமை வரவி சொன்னா தான் வடக்காக கனகமுகம் தெற்காக மேற்கு திசை முகமாக மெத்தை ஒரு பாம்பாக அறிந்தும் அறியாதவர் போன்றும் இந்த உலகத்தில் நடப்பதனைத்தும் தெரிந்தும் தெரியாதவர் போன்றும் என் பெருமாள் சரி நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். நித்திரை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்த செந்தலை கருடையாழ்வான் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? நித்திரை பங்கனை எழுப்புவது பெரும்பாவம் அல்லவா? ஆமா. அப்படி என்று சொல்லி தெய்வார்கள் பூங்காவனத்திலே சென்று பூமாலை பறித்துக் கொண்டு பார்க்கடலிலே சென்று நீர்கோரி பரந்தாமனுடைய மேனியிலே பூமாலை பமாலை பாடி நின்றானாம் செந்தலை கருடையாழ்வான். அரிநெடுவாள் முளைத்தலகி அச்சம் பிறகை காட்டி வரலாறா என்னை காண வந்த காரணம் என்ன கருடையாழ்வா? அதாவது உங்கள் அத்தான் இருக்கிறார் அல்லவா சிவபெருமான். ஆமாப்பா. அந்த சிவபெருமான் உங்களை அழைத்து வர சொன்னார். சரி, என்னோடு நீங்கள் வந்தீர்கள். ஆனால் என்னவென்று கேட்டுக்கிட்டு அப்படியே இங்க வந்துடலாம். அப்படியா? எப்பா, அதாவது மைத்துனன் வரவழைத்தார் என்று சொல்லுகின்றாய் அல்லவா? ஆமா. அதாவது எனக்கேறு வாகனம் வேண்டாமா கருடையாழ்வா? வாகனம் தானே. ஆமா. உமக்கேறு வாகனமாய் அடியே நான் வந்திருக்கின்றேன். என்னை சுமந்து செல்லும் அளவிற்கு உனக்கு வலு இருக்கின்றதா? வலு இல்லை. நீங்கள் வலு கொடுத்தால் போகலாம். ஆகட்டும் என்று சொல்லி கருடையாழ்வாருடைய குரங்கலத்தில் கரைக்கண்ட சிவபெருமானுடைய மைத்துனர் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பள்ளி கொண்டாரா? ஆமா. ஒரு சிறகானது வீசிவர மறு சிறகானது குடைபிடிக்க. சரி, இருவேரும் எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படியம்மா? பச்சை வர்ணனும் கருட பச்சையில் ஏற ஆவையர்கள் வெண்குறவை பாடியாடிட பச்சை வர்ணனும் கருட பச்சையில் ஏற ஆவலர்கள் பெண்குறவை பாடியாடிட சிறக்கை வேள்விழியா லட்சுமி பாகல் பார்வதிலே துளசி மணி மாலை இலங்க ஓ துணரே வாருமே வாரோ வாருமே வாரோ வரட்டாட்டு கோனாரி கிட்டவே வாரோ வள்ளலையன் மை துணரே வாருமே வாரோ வாரு வாரோ வரகாட்டி கோனாரே கிட்டவே வாரோ தேச காலமாக நெத்திரை செய்து இன்றைக்கு முளைத்தவரே எங்கே வாரோ ஆகா குண்டுரலில் கட்டுப்பட்ட மோதிர கையால் குத்துப்பட்ட மாப்பிள்ளையே கிட்டவே வாரோ குண்டுரலில் கட்டுப்பட்ட மோதிர கையால் குத்துப்பட்ட மாப்பிள்ளையே கிட்டவே வாரோ. இப்படி ஆமாமா கருடையாழ்வானுடைய குரங்கலத்திலே சரி மாயவனார் பள்ளி கொண்டு ஆமாமா இருவேரும் கைலாச மாமலை நோக்கி வருகிறார்கள். கைலாசமலையில் வரக்கூடிய நேரத்தில் பார்த்த கரைக்கண்ட சிவபெருமான் மைத்துனரை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? வள்ளலேயன் மைத்துனரே வாருமாறோ வரக்காட்டி கோனாரே கிட்டே வாரும் வாரும் என்று சொல்லி அழைக்கக்கூடிய நேரத்தில் பார்த்த பகவான் சொல்லுகின்றார், சுவாமி என்ன எப்பா என்னுடைய நிலைமையை பார்த்தால் உங்களுக்கே பரிதாபமாக இருக்கு மைத்துனா. அத்தான் என்ன இதோ பாருங்கள், என் நிலைமையை பார்த்தால் உங்களுக்கு பரிதாபமாக
சந்தோஷமாக இருக்கிறதா? ஆமா. ஏன் இருக்காது? மைத்துனா, நான் வந்து இவ இருக்கல, இவ யாரு? உங்க தங்கச்சியா? ஆமாப்பா. எல்லாம் காரணம் இந்த தங்கச்சி தான். ஏன் அப்படி பார்க்கின்றீர்கள்? இதற்காக கைலாச மலையில் சும்மா இருந்த என்னை சரி சாமி ஆடுங்க சாமி ஆடுங்க சாமி ஆடுங்கன்னு சொன்னான். நானும் என்ன கேக்குறாளே, ஆமா ஒரு ஆட்டம் போட்டுருவோமே. ஆமா ஆமாப்பா. அப்படியானால் பார்வதி கேட்டு ஆடாம இருக்க முடியுமா? கண்டிப்பாக ஆடாமல் இருக்க முடியாதல்லவா? ஆமா. நானும் ஆடிவிட்டேன். சரி, ஆடின ஆட்டத்தை பார்த்திருந்தா சும்மா தானே இருக்கணும். ஆமாப்பா. கையை குட்டி கலகலகலவென சிறைத்தாள். சரி, கங்காதேவி கோபம் கொண்டு கீழே குதித்தாள். ஆமா. உலகமே அழிந்தது. சரி, இது பாருங்க மைத்துனா. என்ன? அதாவது நீங்கள் நடனமாட, அதாவது அவள் உங்களை பார்த்து நடனமாட சொன்னார்கள், உலகம் அழிந்து விட்டது. ஆமா. அதற்கும் என்னை அழைத்து வர காரணம் என்ன பகவானே? அழிந்து போன உலகத்தை படைக்க வேண்டும். சரி, படைக்க வேணுமானால் மந்திரகணியிடத்திலே ஒரு பிடி மண் வாங்கி வர வேணும். சபாஸ். மந்திர கண்ணிக்கிட்ட பேசி சமாளிச்சு அவகிட்ட வாங்கிட்டு வரணும். உங்களால மட்டும்தான் முடியும். மைத்துனா, தங்களுக்கு என்று சொல்லி ஒரு பிடி மண் என்ன மைத்துனா, 1000 பிடி மண் வேண்டும் என்று சொன்னாலும் வாங்கி வருகின்றேன். ஒரு பிடி மண் இப்போதைக்கு வாங்கி வாருங்க. ஆகட்டும் என்று சொல்லி அதாவது மைத்துனன், அதாவது மாயவன் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? கீழுலகம் மந்திரகண்ணியுடைய இடம். ஆமா. எங்கிருந்து அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சொரூபத்தோடு செல்ல முடியுமா? முடியாதல்லவா? அப்படி என்று சொல்லி எம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஒரு இடைச்சிறிய வேட்டுவாளியாகவே மாறுகின்றார்கள். ஆமா. எப்படி வருகிறார் பாருங்க. எப்படி அம்மா வடிவெடுத்து வருகின்றார்கள்? இடைச்சிறிய வேட்டுவாளி 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 தாரி ஒரு சொருபம் ஒரு சொருபம் இடைச்சிறிய வேட்டுவாளி 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 எடுத்தாரே ஒரு சொரூபம் ஒரு சொருபம் தாமரை தண்டுவழி தண்டுவழி தாமரை தண்டுவழி தண்டுவழி கீழ் உலகம் கீழுலகம் போடு 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 இந்த போடு அசத்து அசத்து. மந்திரகண்ணி இடமதிலே 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 மாயவனார் மாயவனார் மந்திரகண்ணி இடமதிலே 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 பாராரே மாயவனார் மாயவனார் மந்திரகண்ணி 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 சத்தமிட்டா சத்தமிட்டா போடு போடு. இப்படியாக அதாவது கீழ்லோகத்திலே அந்த வேட்டுவாளி ரூபம் கொண்டு வருகிறார் மாயவனார். வேட்டுவாளி என்று சொன்னால் என்னன்னு, ஒரு இடைச்சிறிய பூச்சி. அது எங்க இருக்கும்? அதாவது இந்த எங்க இருக்கும் என்று சொன்னால், அதாவது ஒரு பெண்ணானவள் விசேஷமாக இருந்தார்கள் என்று சொன்னால், கர்ப்பமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வீட்டில் இந்த வேட்டுவாளி சென்று கூடு கட்டுமா? அப்படியா? அது ஒரு இடைச்சிறிய பூச்சி என்று சொல்லுகிறார்கள். மண்ணால ஒரு கூடு கட்டி வச்சிருக்கோம். அதுவா? ஆமாமா, சரிதான். அதாவது தலையும் மூடும் பெருத்து இடையானது சிறுத்து காண்பிக்கும் என்று சொல்லுகின்றார்கள். ஆமாப்பா, வீட்டுல உள்ளவங்க, வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, சொந்தக்காரங்க வீட்டுல யார் வீட்டுல விசேஷம் இருந்தாலும் நம்ம வீட்டுல கொண்டு கட்டும். ஆமா, அது உண்மைதான். ஆமா, அது உண்மைதான். உண்மைதான். பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் விசேஷமா இருந்தா எங்க வீட்டுல சுத்தி சுத்தி கூடுதான் கட்டும். ஆமா, ஆமாப்பா. அது நம்ம வீட்ல உள்ளவங்க மட்டும் விசேஷம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா, கண்டிப்பாக எல்லா வீட்ல விசேஷம்னா நம்ம வீட்ல வந்து கட்டும். ஆமா ஆமா, பாத்தீங்களா? ஆமா, சொந்தக்காரங்க. இது இவ வீட்டுல விசேஷமா இருக்கக்கூடிய நேரம் இவ தம்பிக்கு வீட்டுல ஒரே இல்ல, இவ குழந்தைங்க வீட்டுல ஒரே கூடு கட்டுவல. அது உண்மைதான். அது உண்மையாதான் இருக்கும். சரிதான். ஆமாப்பா. இப்படி அந்த இடைச்சிறிய பூச்சி போல ஒரு வேடம் கொண்டு எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கக்கூடிய நேரம் இதுவரையும் எனக்கு வீட்டுல கூடே கட்டல. அப்படியா? ஆமா, சரிதான். அவிய வந்த நாள்ல இருந்து ஒரே கருப்பு தான். ஒருவேளை நீங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களா இருக்கும். ஓ, அப்ப மாமா மாமி பிள்ளைங்களா இருந்தாதான் கெட்டுமா இருக்குமோ? அப்படி என்று ஆமாமா, அந்த தாமரை தண்டு வழியாகவே அந்த இடைச்சிறிய பூச்சி போல வேடம் கொண்டு கீழ்லோகம் வருகிறார். சரி, கீழ்லோகத்திலே வந்து பார்க்கின்றார். மந்திரக்கண்ணியை காணவில்லை. ஓடுகிறார் சத்தம். எம்மா மந்திரக்கண்ணி, எம்மா மந்திரக்கண்ணி, எம்மா மந்திரக்கண்ணி. என்ன
அண்ணா. மந்திரக்கண்ணி அண்ணா. அம்மா எப்படி அம்மா இருக்கின்றாய்? நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலத்திற்கு எந்த ஒரு குறைவும் இல்லையம்மா. என்ன? அதாவது உன்னிடத்தில் ஒரு முறை உரைத்து விட்டு சென்றேன், உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? உலகம் அழிந்தால் தான் கண்ணே நான் உன்னை காண வருவேன் என்று சொல்லி. அம்மா, அப்படி என்று சொன்னால் இப்பொழுது உலகம் அழிந்து விட்டதா அண்ணா? செல்வமே, அதாவது பரமனை பார்த்து பார்வதியானவள் நடனமாட சொல்ல, அம்மா மனைவி சொல் மந்திரம் என்று சொல்லி பகவான் நடனமாட, சரி, அதாவது எதை கண்டு நகைத்தாள் என்று தெரியவில்லை பார்வதியானவள். அம்மா தலையில் இருந்த கங்காதேவியானவள் முழு பலத்தையும் கீழ் உலகத்தில் ஊன்ற 14 உலகம் தண்ணீராகவே அழிந்து விட்டதம்மா. அண்ணா, உலகம் அழிந்து விட்டது என்று சொல்கிறாயே அண்ணா. அம்மா, இப்பொழுது உலகம் படைக்க போறீங்களா? கண்டிப்பாக அந்த உலகத்தை மீண்டும் ஒரு முறை கம்பீரமாக படைப்பதற்காக உன்னுடைய வலது திருக்கரத்தாலே ஒரு பிடி குங்குமம் மந்திரித்து தாக்கண்ணே. அண்ணா, வேறு எந்த உதவியும் என்னால செய்ய முடியாது. நீ என்ன கேக்குற? ஒரு பிடி மண் தானே கேக்குற. ஒரு பிடி போதுமா, இன்னும் வேணுமா? என்ன ஆற்றிலே போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஒரு பிடி குங்குமம் மண் மட்டும் மந்திரித்து தான் அது போதும் கண்ணே. அப்படியே ஆகட்டும். அப்படின்னு சொல்லி ஒரு பிடி மண்ணை எடுத்தாய். சரி, அப்படியே மந்திரத்தை உச்சரிக்கின்றாய். அண்ணா, இதோ கையிலே வாங்கிக்கொள் ஒரு பிடி மண். ஆகட்டும் என்று சொல்லி வலது கையிலே மண்ணை வாங்கினாராம் கரைக்கின்ற சிவபெருமான். சரிதான். மண்ணை வாங்கிய மாயவன் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? ஒரு பிடி மண்ணை கொண்டு போய் நம்ம அத்தாங்கிட்ட கொண்டு கொடுத்தால் ஒரு பிடி மண் உலகத்தை படைக்க பத்தாது அத்தான். இன்னொரு பிடி மண் வாங்கி வாருங்கள் என்று சொன்னால் மண்ணுக்கு நாம எங்க போவோம்? அதானே. இன்னொருக்கா இடை சிறிய வேட்டுவாளி ரூபாய் எடுக்கணும். அது மட்டுமல்ல, அதாவது ஒரு பிடி மண்ணை வைத்து இந்த உலகத்தை படைக்க முடியும் என்று சொன்னால் ஒரு பிடி மண் கூட கொண்டு போனோம் என்று சொன்னால் எவ்வளவு பொருட்களை படைக்கலாம்? ஆமா, பறக்கலாம், படைக்கலாம் அப்பா. அப்படி என்று அழகாகவே ஒரு பிடி மண்ணை கையிலே வாங்கி இடது கரத்தினாலே ஒரு பிடி மண்ணை களவு செய்து மந்திரகண்ணி இடத்திலே விடை பெற்றார். ஆமா, கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடி மண். களவு செய்தார் ஒரு பிடி மண். 2 பிடி மண்ணம் கொண்டு கடலில் வார போதி கண்ணி கொடுத்த மண்ணதுதா உருவாய் இருந்திடுமா? களவை செய்த மண்ணதுதா மறைந்திடுமா பால்கடலில். மண்ணதையும் தானம் கொண்டு மகாதேவர் முன்பில் வைத்தார். மன்னதையும் கண்டபோதே மகாதேவர் மனமகிழ்ந்தார். இப்படி 2 பிடி மண்ணையும் கொண்டு கடலில் வருகிறார் மாயவனா. வரும்பொழுது கண்ணி கொடுத்த மண்ணானதே கரைவுறவாக கைக்குள்ளே இருக்கிறதா. மாயவன் களவு செய்த மண்ணானது சரி நடுக்கடலில் கரைந்தே சென்றதா. சரி, இதுல இருந்து என்ன தெரியுது? திருடிய பொருள், அதாவது களவு செய்த பொருளானது இந்த உலகத்தில் கடவாய் கஞ்சிக்கு கூட பத்தாது என்று சொல்லுகின்றார்கள். ஆமா, அப்படிதானமா? களவு செய்யணும், வாழ்க்கையில முன்னேற மாதிரி களவு செய்துட்டு மாறிடணும். 5 10 அவனை வஞ்சிச்சு எடுக்கிறது, இவனை வஞ்சிச்சு எடுக்கிறது. 5 பைசா வட்டி, 1 பைசா வட்டி, 2 பைசா வட்டி வாங்கி கொண்டு எங்கம்மா நிலைக்கும்? அப்படியான பெரிய களவா செய்யணும்னு சொல்றீங்களா? அப்படி வாங்கிட்டு நான் ஒருத்தன் சாஞ்சி கிடக்கல அவன மாதிரிதான் இருக்கணும். சரி, அவன் ஒரே வட்டி கொடுப்பு. ஆமாப்பா, ஆமா. ஆகட்டும் என்று சொல்லி இப்ப என்ன, அதாவது களவு செய்த மண்ணானது நடுக்கடலிலே கரைந்து செல்ல மாயவன் ஒரே ஒரு பிடி மண் மட்டும் கையில இருக்கிறது. அந்த ஒரு பிடி மண்ணையும் கொண்டு கைலாச மலையிலே வருகிறார் மாயவனார். மண்ணை கண்டபோது மகாதேவர் மனமகிழ்ந்தார். அத்தான், உங்களை எப்படியோ நினைச்சேன், ஆனால் உடனே மண்ணை கொண்டு வந்து விட்டீர்கள். உலகத்தை படைக்கலாமா? ஆகட்டும் என்று சொல்லி அப்படி என்று கொண்டு வந்த நன்மதையும் கூறு நாளாய் பங்கு வைத்தார். ஒரு பங்கு மலையாக, ஒரு பங்கு வானமாக, ஒரு பங்கு மலையாக, ஒரு பங்கு கடலாக, ஒரு பங்கு மலையாக, ஒரு பங்கு கடலாக, மரம் தோண
கைலாசபுரமதிலே பகவானும் பார்வதியும் ஓடு போடு பகவானும் பார்வதியோ பார்வதியோ இருந்தார் ஆளையிலே இப்படியாக அத்தான் மண் கொண்டு வந்து விட்டீர்களா? கண்டிப்பாக. மண்ணை வாங்கினார், 4 கூறாக பங்கு வைத்தார். 4 கூறாய் மண் பிரிக்க நடுவே உதிக்கிறது கைலாசமலை. அதற்காக தான் எந்த ஒரு புலவர்களும் வெல்முகத்தில் பாடினார்கள் என்று சொன்னால் தானாகிய தோன்றிய கைலாசமலை என்று சொல்லி பாடுகின்றார்கள். சரிதான். அது மட்டுமல்லாமல் வேற என்ன? ஒரு கூரை எடுத்து வானமாகவே படைத்தாரா? ஆமா. ஒரு கூரை எடுத்து பூமியாகவே படைத்தாரா? ஒரு கூரை எடுத்து மலையாக படைத்தார்கள். ஒரு கூரை எடுத்து கடலாக படைத்தாரா? சரிதான். ஆமா. இப்படி சரி அழகாகவே மண் தோண உயிர் தோண மரம் மட்டைகள் எல்லாம் தானாகவே தோன்றுகின்றன. அதாவது அந்த உதிர்ந்த மண்ணுகள் அனைத்தையும் இந்த உயிரினங்களை படைத்தார்களா? ஆமா. என்ன எதற்காக இந்த உலகத்தில் உயிரினங்களை அந்த உதிர்ந்த மண்ணில் பிரவிச்சதார்கள்? இதற்காக அதாவது இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஆடவரும் சரி, எந்த ஒரு மனித ஜீவராசிகளும் சரி, சரி, உலகத்திற்கு ஒருபோதும் நிரந்தரம் கிடையாது. உண்மைதான். மண்ணோடு மண்ணாக மக்கி செல்லக்கூடிய காரணத்தினால் தான் அந்த உதிர்ந்த மண்ணை உயிரினங்களை பிறவிச்சதார்களா? ஆமா. உயிரினங்களை பிறவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கைலாசமலையை பார்த்து அம்மையுமை பார்வதியானவள் மனமகிழ்ச்சி கொண்டார்கள். அங்கு தேவாதேவர்கள், முனிமார்கள், ரிஷிமார்கள், வானவர்கள், தானவர்கள் அனைவரும் தோன்றி இருக்கின்றார்கள். கைலாசமலை எப்படி இருக்கிறது? அப்படியானால் நான் செல்லட்டுமா? கண்டிப்பாக. நாம் போகலாம் வா என்று சொல்லி இரடனுட முதுகேறி ஆமா மாயவனார் பால்கடலில் போய் அமர்ந்திருக்கின்றார். சரி. கைலாச மலையிலே மீண்டும் கந்தன் கணபதி எல்லோரும் வருகிறார்கள். தேவர்கள் முனிவாமார்கள் பகவானை போற்றி செய்கின்றார்கள். சரி. இப்படி இருக்க பார்வதியானவள் பகவானை பார்த்து என்ன சொல்வாள் தெரியுமா? என்னமா சொல்லுகின்றார்கள்? பகவானே ஆண்டவா, கைலாசம் சுத்தம் செய்ய, கைலாசம் சுத்தம் செய்ய, கைலாசம் சுத்தம் செய்ய, பெண்ணை பிறவி செய்ய வேணும், பெண்ணை பிறவி செய்ய வேணும், கைலாசம் சுத்தம் செய்ய, கைலாசம் சுத்தம் செய்ய, சுத்தம் செய்ய, பெண்ணை பிறவி செய்ய வேணும், பெண்ணை பிறவி செய்ய வேணும். பகவானோட நாசியிலே, பகவானோட நாசியிலே தான் பிறந்தாள். இப்படி பார்வதியானவள் சொல்லுகிறாள். என்னமா சொல்லுகின்றார்கள்? பகவானே, என்னமா இதோ பாருங்க, அதாவது கைலாசம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக. ஒரு குறை இல்ல, நல்லா தான் இருக்கு. ஆமாப்பா. இல்லதான் கையில நல்லா இருந்தாலும் தரையை பாருங்கள் எப்படி இருக்கிறது. அதாவது சண்டு சருகுமாக இருக்கின்றது. வண்டா வண்டில்ல சுவாமி, சண்டும் சருகுமாக இருக்கின்றது. சண்டும் சருகும். ஆமாப்பா. சரி சரி. சண்டும் சருகையும் சுத்தம் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படியானால் யார் சுத்தம் செய்வார்கள்? அதாவது சும்மா தானே இருக்கின்றாய் கைலாசமலையில், அதை நீ திறந்தோறும் தூத்து மெழுகி சுத்தமாக வைத்துக்கொள். யார்? நான் கைலாசமலையில் சும்மா இருக்கிறேனா? யாரு சொன்னார்கள்? எல்லாரும் நான் சும்மா இருக்கிறத நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா. ஆனால் கிடையாது சுவாமி. வேற எனக்கும் 1000 வேலைகள் இருக்கிறதையா. சரி, இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றாய்? அதாவது கைலாசம் சுத்தம் செய்யணும். என்னால முடியாது, எனக்கு வேலை இருக்கு. சரி. அதனாலே ஒரு பெண்ணை பிறவி செய்து தாருங்களே. பெண்ணை பிறவி செய்ததா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பகவானுக்கு கோபமானது வருகின்றது. ஆமா. பெண்ணை பார்வதி, என்ன? அதாவது நான் நடனம் ஆடவில்லை என்று சொன்னேன். ஆமா. கண்டிப்பாக ஆடித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னாய். சரி. உலகம் அழிந்து விட்டது. ஆமா. அழிந்த உலகத்தை இப்பொழுதுதான் படைத்து வைத்திருக்கின்றோம். சரி. பெண்ணை பிறவி செய்ததா என்று கேட்கின்றாயே. ஆமா. இனி இதில் என்ன விளைவு வருகிறது என்று சொல்லு. பகவானே, பெண்ணை பிறவி செய்து தா என்று சொன்னால் தாருங்கள், மறுத்து மொழி பேசாதீங்கள். பிறவி செய்ய போறீங்களா இல்லையா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பகவானுடைய 2 நாசியும் முட்டுகின்றதா. பகவானுக்கு கோபமானது வருகின்றது. நாசி வழியாக ஒரு பெண்ணை பிறவி செய்கின்றாரா? சண்டாள குலத்தில் இருந்து பிறந்த காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு சண்டத்தி என்று சொல்லி பெயர் நாமம் கொடுத்தார்களா?
பகவானுக்கும் பார்வதிக்கும் சண்டையின் ஏதுவால் பிறந்த காரணத்தினால் சண்டத்தின் பெயர் கொடுத்திருக்காங்க. அடி எங்க அப்பா பிறந்தாள் சண்டத்தியானவள் என்ன கேட்டாள் வாருங்கள். நரனாருடைய முன்பிலே வந்து என்ன நம்ம கேட்கின்றார்கள். ஏ பகவானே ஏது ஏது ஈஸ்வரரே ஏது ஈஸ்வரரே ஏது ஈஸ்வரரே பிறவி செய்த காரணமே பிறவி செய்த காரணமே ஏதோ ஈஸ்வரரே ஏதோ ஈஸ்வரரே ஈஸ்வரரே பிறவி செய்த காரணமே பிறவி செய்த காரணமே அருமம்மா சண்டத்தியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய் போடு போடு கைலாசம் சுத்தம் செய்ய சண்டத்தியே பிறவி செய்தேன். அந்த வார்த்தை கேட்ட போது வார்த்தை கேட்ட போது வார்த்தை கேட்ட போது சண்டத்தியாள் ஏது சொல்வாள் ஏது சொல்வாள் வார்த்தை கேட்ட போது வார்த்தை கேட்ட போது அந்த வார்த்தை கேட்ட போது சண்டத்தியாள் ஏது சொல்வாள் சண்டத்தியாள் ஏது சொல்வாள். பிறந்த சண்டத்தியானவள் ஆதி கிரேக்கிடனாகி சிவபெருமான் முன்னே வருகிறாள். ஏதேது ஈஸ்வரரே என்னை பிறவி செய்ததற்கு என்ன காரணம்? என் அருமை செல்வமே என்ன உன்னை பிறவி செய்த காரணம் என்னவென்று சொன்னால் அதாவது இதோ இருக்கின்றதல்லவா கைலாசமலை. அந்த கைலாசமலையை தினந்தோறும் தூத்து மெழுகி சுத்தம் செய்து வர வேண்டும் என்னை சுவாமி. என்னமா தூத்து மெழுகி சுத்தம் செய்து வர வேண்டுமானால் நானோ சிறு குழந்தை அல்லவா? கண்டிப்பாக எனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா சுவாமி? உனக்கு அனைத்து வலிமையும் தந்தேன், சென்று வா. இந்த அம்மாவை சொல்லி தர சொல்லுங்களேன். கண்டிப்பாக சொல்லி தருவார்கள், சென்று வா. அவங்களுக்கு தெரியுமா? ஆமா கண்டிப்பாக. ஆமாமா. அப்படி என்று கைலாச மலையிலே சண்டத்தியானவள் தூத்து மெழுகி சுத்தம் செய்து வருகிறாள். கைலாச மலையை தூத்து மெழுகி சுத்தம் செய்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு வருடமல்ல 2 வருடமல்ல 12 வருட காலம் திகைக்கூடிய தருணமாகின்றது. இப்படி வரைக்கூடிய நேரத்திலே பார்வதியானவள் பரமனை பார்த்து கேட்கின்றார். என்ன கேட்கின்றாள்? பகவானே என்னமா இது பாருங்கள். என்னமா இது சண்டத்தியானவள். சரி சண்டத்தியாள் இங்கிருந்தாள் இங்கிருந்தாள் கைலாசம் தீட்டாகோ தீட்டாகோ சண்டத்தியாள் இங்கிருந்தாள் இங்கிருந்தாள் கைலாசம் தீட்டாகோ தீட்டாகோ மையா கானகத்தில் கானகத்தில் ஆயிழையாள் சண்டத்தியை சண்டத்தியை போடு போடு இந்த போடு அசத்து அசத்து ஆறுமம்மா சண்டத்தியே 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 ஒன்று சொல்ல கேளாய் சொல்ல கேளாய் சண்டத்தியே சண்டத்தியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு கானகம் போவா என்று கருத்துடனே அனுப்பி வைத்தார். மானதிலே மானதிலே வார சண்டத்தியாள்